பலரும் நினைச்சிட்டு இருக்காங்க இந்த 2026 தேர்தல் விஜயோட நிறைய பேர் சேர்றாங்க, அடுத்த 5 வருட காலத்துல விஜய் விட்டு நிறைய பேர் போயிருவாங்க அப்படின்னு தப்பான கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கீங்க. விஜய் அவர்கள் அரசியல இருக்கிற வரைக்கும் விஜய்க்கு மட்டும்தான். விஜய் ஜெயிச்சாலும் விஜய் கூட தான், விஜய் தோத்தாலும் விஜய் கூட தான். விஜய்க்காக கடைசி வரைக்கும் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு டிவிக்கு தொண்டனும் அவருக்கு ஐடிவிங்க தான் வேலை வைப்பான். விஜய் மேல படுற குற்றச்சாட்டுகள் அனைத்துக்கும் பதில் சொல்லிக்கிட்டே தான் இருப்பான். ஆயாக்கு போய் வெத்தலை வாங்கி கொடுக்குது, ஒரு பாட்டு குழந்தை ஆயாக்கு போய் வெத்தலை வாங்கி கொடுக்குது. அந்த ஆயாக்கு என்னடி நீ முன்னாலாம் எங்க சொன்ன போக மாட்டியடி, நீ என்ன பார்க்க வெத்தலாம் வாங்கி வந்து கொடுத்துட்டு இருக்க அப்படின்னு உங்க அம்மா அப்பா 5 ரூபா கொடுத்த காசை வெத்தலையும் பார்க்க வாங்கி கொடுக்குது. கேட்டா பாட்டி நேரா வா பாட்டி உன கூட்டிட்டு போறேன், விஜய்க்கு விசில் சின்னதுக்கு வாக்களி பாட்டி அப்படின்ற மாதிரி குழந்தைகள் களம் இறங்கி வேலை செஞ்ச ஒரே தலைவர் விஜய் மட்டும்தான், மறுக்கவே முடியாது. அனைவரும் வணக்கம். தமிழ்நாடு 2026 தேர்தல் சிறந்த முறையில நடைபெற்று முடிஞ்சிச்சு. இதுல பாத்தீங்க போனா வியப்புக்கு ஏற்ற மாதிரி எதாவது சொல்றதுன்னா ரொம்பவே ஆச்சரியக்கு அளிக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இப்போ பாத்தீங்க அப்படின்னா டிவிக்கு விஜய் அவர்களுக்கு மக்கள் குடும்பமாக சென்று விஜய்க்கு ஓட்டு போடுறத கண்ணால பார்க்க முடியாது. அது மட்டும் இல்லாம நேற்றைய தினம் நான் ஒரு திருமணத்துக்கு வீடியோகிராஃபரா சென்றிருந்தேன். அந்த திருமணத்துல இருக்கிற ஒரு 100 பேருக்கு நான் கேட்டிருப்பேன், யாருக்கு ஓட்டு போட போறீங்க, யாருக்கு ஓட்டு போடுறீங்க கேட்டேன். நான் கேட்ட வார்த்தைகள்ல இருந்து 100 பேருக்கு மேலவே என்ன சொன்னாங்கன்னா, நான் டிவிக்கே. சின்ன குழந்தைகள் பாத்தீங்க அப்ப அவங்க அப்பாவை கூட்டிட்டு வரலாம், அங்க இருந்து கல்யாணத்தை கூட்டிட்டு வருது. அப்பா நீ டிவிக்கு தான் ஓட்டு போடணும், நீ யார்ட்ட வேணாலும் காசு வாங்கிக்கப்பா, ஆனா டிவிக்கு ஓட்டு போடுப்பா, டிவிக்கு மட்டும் ஓட்டு போடுப்பா, விஜய் மாமா பாவம்பா அப்படின்னு நம்ம சொல்றதை நம்மளாலே பார்க்க முடியுது. டிவிக்கு விஜய்க்கு மாற்றத்தை விரும்பி மக்கள் இத்தனை ஆண்டு காலமாக இல்லாத, நான் போன வருஷம் 77% தான் ஓட்டு பதிவாச்சு. இந்த வருஷம் ஜனநாயக கடமை ஆற்ற பல வெளிநாடுகள் இருந்து இங்க தமிழகத்துக்கு வந்தாங்க. பல ஊர்கள் இருந்து அவங்கவுங்க சொந்த ஊர்களுக்கு பஸ்ஸே திண்டாட்டம் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு கூட்ட நெரிசல். ஏன்னா தேர்தலுக்கு முந்தைய நாள் எல்லாருமே பாத்தீங்கன்னா டிவிக்கு விஜய்க்கு வாக்களிக்கிறதுக்கு தான் பல ஊர்கள் இருந்து வந்தாங்கன்னு சொல்ல முடியும். இதுல என்ன விஷயம் நான் பார்க்க முடியுது பாத்தீங்க அப்படின்னா, இந்த மக்களோட விஷயம் ஒரு மனதுல ஒரு கட்டமைப்பை அமைக்க நினைச்சிச்சு இந்த ஊடகம். அந்த ஊடகங்களுக்கெல்லாம் செருப்பு கழட்டி அடிச்ச மாதிரி இந்த தேர்தல் இருக்கும் போதுதான் நான் நினைக்கிறேன். என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ரங்கராஜ் பாண்டே கருத்து கணிப்பா இருக்கட்டும், தந்தி டிவி கருத்து கணிப்பா இருக்கட்டும், நியூஸ் 7 கருத்து கணிப்பா, பல கருத்து கணிப்புகள்ல திமுக வெற்றி பெற போகுது, அதிமுக பாத்தீங்க அப்படின்னா 30% எடுக்க போகுது, விஜய் பாத்தீங்கன்னா 17% இருந்து 20% மட்டும் தான் ஓட்டு எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை மக்களிடத்துல விதைக்கிறதுக்காண்டி பணங்களை கொடுத்து இந்த மாதிரி அவதூறுகள்ல எலெக்ஷனுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த திமுக அரசு செஞ்சது நம்ம எல்லாருமே இந்த எலெக்ஷன் ஓட்டு போடப்பதான் நமக்கு தெரியுது. இதெல்லாம் சும்மா டிவிக்கு இளைஞர்கள் பாத்தீங்கன்னா நியூ ஓட்டர்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகம். அது மட்டும் இல்லாம சின்ன வயசு குழந்தைகளோட கணவர், நான் நினைச்சேன் நியூ ஓட்டர்ஸ்னா ஒரு ஒரு வயசு பசங்க மட்டும் தான்பா டிவிக்கு விஜய்க்கு ஓட்டு போடுவாங்கன்ற பார்த்தோம்னா, ஒரு கிளவிலாம் பாத்தீங்கன்னா தம்பி எனக்கு கண்ணு தெரியல, இந்த விசில்ஸ் எங்க இருக்குன்னு பார்த்து சொல்லுப்பா அப்படிங்குது. ஒரு அம்மா பாத்தீங்க அப்படின்னா குடும்பத்தோட வராங்க, தன்னுடைய பிள்ளையோட பேச்சை கேட்டு அந்த பிள்ளை சின்ன பிள்ளைதான், ஒரு 8 வயசு 9 வயசு குழந்தைகள் அட்டம் பிடிச்சி தன்னுடைய அப்பாவையும் தன்னுடைய அம்மாவையும், அப்பா விசிலுக்கு போடுப்பா ப்ளீஸ்பான்னு கெஞ்சி அந்த பூத்துக்கு கூட்டிட்டு வரத நம்மளால கண்ணால பார்க்க முடியும். நிறைய விஷயங்களை பார்க்கும்போது கண்ணு கலங்குது. ஏன்னா ஒரு அரசியல் விஜய்னு ஒரு அரசியலுக்கு வராரு, அரசியலுக்கு இவர் மேல பல அவதூறுகள் பரப்பப்படுது. ஒரு 36 கொலைகளா இருக்கட்டும், திரிசாவோட பிரச்சனையா இருக்கட்டும், குடும்ப பிரச்சனையா இருக்கட்டும், ஒரு மனிதன் திரையுலகத்து உச்சத்துல இருந்து பணத்தை விட்டு போட்டு நான் இங்க மக்களை சந்திக்க வர்றேன், இவன் மேல எவ்வளவு ஒரு வன்மத்தை கட்டி எவ்வளவு அவதூற பரப்ப முடியும், பரப்பி தட்டமே செய்ய முடியாது நினைச்சவங்களுக்கு சிறப்பு கட்டி அடிக்கிற மாதிரி ஒரு வேலையை பார்த்திருக்காங்க மக்கள். நான் சொன்னா நம்ப மாட்டீங்க, பல இடங்களை நான் பார்த்தேன். நான் கிட்டத்தட்ட நேத்து மட்டுமே ஒரு 30 பூத்துகளுக்கு மேல போய் பார்த்திருந்தேன். அப்போ அங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, திமுக காசு வாங்கிட்டு அந்த திமுக காசுலயே அந்த ட்ரெஸ் கோடுன்னு சொல்லி வெள்ளை கலர் சட்டை ஜீனு தெரியுமா, அந்த திமுக கொடுக்குற அந்த ஓட்டுக்கு காசு கொடுக்குற காசை வாங்கிட்டு அந்த ட்ரெஸ் கோடை போட்டுட்டு பல இளைஞர்கள் ஓட்டு போட வந்ததா சொல்லப்படுது. விஜய் என்ன சொன்னா தெரியுமா, உங்கள்கிட்ட யாரு காசு கொடுத்தாலும் வாங்கிக்கங்க, நீங்க வாங்க வேணாம்னு வேணாம், இல்ல அது உங்க காசு தான் வாங்கிக்கங்க, வாங்கிட்டு நீங்க டிவி கேக்கு வாக்களிங்க, விசில் சின்னத்துக்கு வாக்களிங்கன்னு சொன்னாங்க. தமிழ்நாடு இது வரைக்கும் கண்டிராத ஒரு அரசியலை இந்த தடவை பார்க்க போகுது. புதுசா ஒருத்தன் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு தோற்றது மட்டும்தான் வரலாறு இருந்துச்சு. புதுசா ஒருத்தன் கட்சி ஆரம்பிச்சு தமிழகமே மிரள்ற அளவுக்கு ஒருத்தன் ஓட்டு வாங்க போறானா அது விஜய் அவர்கள் மட்டும்தான். 36 பூத்துல நான் போற இடத்துல ஃபுல்லா அந்த பூத்துல இருக்கிற அக்கா சொல்லுது, தம்பி என்னப்பா கருத்து கணிப்புல விஜய்க்கு 20% ஓட்டு தான் வரும், 15% ஓட்டு தான் வரும்னு சொல்றாங்க இல்லையா. வரவே போறவங்களா விசில் சின்னம் குத்திட்டு போயிட்டு இருக்காங்க. போறது மட்டும் இல்லாம அக்கா நீங்களும் விசில் ஓட்டு போட்டுருங்க அப்படின்ற மாதிரி
பலரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு சில கிளவிகளுக்கு நேற்று பார்த்தேன், நான் நகைச்சுவையா இருந்துச்சு. ஒரு பையன் என்ன பண்ணா, சத்தியம் அக்கா அக்கா சத்தியம் பண்ணுக்கா, தம்பி சத்தியம் பண்ணுக்கா அப்படின்னு சொல்லி சத்தியம் வாங்கிட்டு டிவி கேக்கு டிவி கேக்கு தானே ஓட்டு போடுவேன், கண்டிப்பா டிவி கேக்காக நீ பண்ணுவ அப்படின்ற மாதிரி டிவி கேக்காக களமிறங்கி வேலை செஞ்சு, அது மட்டும் இல்லாம நிறைய பேர் ஒரு வயசான ஒரு பாட்டியா இருக்கணும், விஜய் சொந்த வீட்டு பிள்ளையா நினைச்சு இந்த இடத்துல இறங்கி வேலை பார்த்திருக்காங்க. எனக்கு என்ன மன உளைச்சல், எலெக்ஷன் முன்னாடி எனக்கே தோணிருச்சு, விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா ஓட்டு ரொம்ப கம்மியாகும், விஜய் அவர்கள் ஜெயிக்க மாட்டாங்க, கருத்துக்கள் இப்படிலாம் போடுறாங்கன்னு சொல்லும் போது தோணுச்சு. ஆனா நேத்து நான் பார்த்தோம், நான் ஒரு பிக்ஸ் ஆயிட்டேன். 2026 தேர்தல் ரிசல்ட்ல தமிழ்நாட்டிலே அதிகமான ஓட்டு வாங்கின கட்சியா டிவிகே மாறும் நான் சொல்றேன். நான் அவங்க நல்லா தெரிஞ்சுக்க விஷயத்த சொல்றேன். டிவிகே விஜய் அவர்கள் இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சா மட்டும்தான் டிவிகே நண்பர்கள் விஜயோட பயணிப்பாங்கன்னு கிடையாது. பலரும் நினைச்சிட்டு இருக்காங்க இந்த 2026 தேர்தல் விஜயோட நிறைய பேர் சேர்றாங்க, அடுத்த 5 வருட காலத்துல விஜய் விட்டு நிறைய பேர் போயிருவாங்க அப்படின்னு தப்பான கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கீங்க. விஜய் அவர்கள் அரசியல் இருக்கிற வரைக்கும் விஜய்க்கு மட்டும்தான், விஜய் ஜெயிச்சாலும் விஜய் கூட தான், விஜய் தோத்தாலும் விஜய் கூட தான். விஜய்க்காக கடைசி வரைக்கும் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு டிவிக்கு தொண்டனும் அவருக்கு ஐடிவிங்க தான் வேலை வைப்பான். விஜய் மேல படுற குற்றச்சாட்டுகள் அனைத்துக்கும் பதில் சொல்லிக்கிட்டே தான் இருப்பான். ஏன்னா அடுத்த 5 வருட காலம் டிவிக்கு நண்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு காலம், நிறைய பேச்சாளர் உருவாகிய காலம், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய காலம். இந்த இடத்துல விஜய் தான் ஜெயிக்க போறாரு. 2026 விஜய் ஜெயிக்க போறாரு. நிறைய பேர் தப்பா புரிஞ்சு 26 விஜய் தோத்துட்டா வந்து விஜய் பின்னாடி யாருமே இருக்க மாட்டாங்க, எல்லாரும் பின்வாங்கிடுவாங்க. விஜயகாந்த் மாதிரி விஜய் அவர்களை ஒதுக்க முடியாது. விஜயகாந்த் அவர்களை ஒரு குடிகாரன், விஜயகாந்த் அவர்களை ஒரு திறமையற்றவன், படிக்காதவன் சொல்லி பல மேடைகளை நாம் தமிழர் கூட திமுக கூட விமர்சிச்சு வெளியே தள்ள மாதிரி விஜய் அவர்களை அவ்வளவு சீக்கிரம் பண்ணிட முடியாது உங்களால. விஜயகாந்துக்கு பதிலாக தான் அவருடைய கொள்கைகளை எடுத்துதான் களத்தில் இறங்கியிருக்காரு விஜய் அவர்கள். விஜயகாந்த் மேல என்னென்னலாம் அவதூறு பரப்பப்பட்டுச்சோ அனைத்தும் இவர் மேலே பரப்பப்படும், இவருக்கு தெரிஞ்சுதான் களம் இறங்கியிருக்காரு விஜய் அவர்கள். விஜய் அவர்களை அவ்வளவு சீக்கிரம் இந்த அரசியல் அமைப்பு மறந்துட முடியாது. இந்த 2026 தேர்தல் அவர் வாங்குற ஓட்டை நீங்களே பாப்பீங்க. சின்ன எனக்கு என்ன ஒரு பெரிய ஆச்சரியம்னா, சின்ன குழந்தைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன குழந்தை 5 வயசு 6 வயசு ஆயா காலைல ஆயாவுக்கு போய் வெத்தலை வாங்கி கொடுக்குது. ஒரு பாட்டு குழந்தைங்களும் ஆயாவுக்கு போய் வெத்தலை வாங்கி கொடுக்குது. அந்த ஆயாக்கு, என்னடி நீ முன்னாலாம் நான் எங்க சொன்ன போக மாட்டியடி, நீ என்ன பார்க்க வெத்தலாம் வாங்கி வந்து கொடுத்துட்டு இருக்க அப்படின்னு உங்க அம்மா அப்பா 5 ரூபா கொடுத்த காசை வெத்தலையும் பார்க்க வாங்கி கொடுக்குது. கேட்டா, பாட்டி நேரா வா பாட்டி, இவனை கூட்டிட்டு போறேன், விஜய்க்கு விசில் சின்னதுக்கு வாக்களி பாட்டி அப்படின்ற மாதிரி குழந்தைகள் களம் இறங்கி வேலை செஞ்ச ஒரே தலைவர் விஜய் மட்டும்தான், மறுக்கவே முடியாது. அதனால 2026 தேர்தல் யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நேத்தெல்லாம் நாம் தமிழர் கட்சிக்காரங்களா அலண்டுட்டாங்க, கதறிட்டாங்க, திமுக உளர்றாங்க, என்ன பண்றேன்னு தெரியாம உளறி தள்ளுறாங்க. என்னடா நம்ம ஒண்ணு நினைச்சோம், எல்லாம் நம்மகிட்ட தான் காசு வாங்கினாங்க, திருத்துப்புன்னு பார்த்தா விஜய் ஓட்டு போடுறாங்கடா, என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி பண்ணிட்டாங்க. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த எலெக்ஷன்ல தமிழகத்துல இதுவரைக்கும் அரசியல் கட்சியில எவன் ஒருவன் புதிதாக கட்சி ஆரம்பிச்சு அதிக ஓட்டு வாங்கி இந்த மக்களிடத்தையே பேர்வான இடத்துல வரலாற்று பதிவாக உலக அளவுல விஜய் அவங்க இடம் பெறுவாருன்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். வீடியோ பார்த்து நன்றி.